நமः சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பயிற்சியில் நாகம் 16 4வது பாடம். காணொலி பார்க்கக்கூடியவங்க பார்த்து பயிற்சி செய்யுங்க. முதல்ல மெதுவாக பயிற்சி செய்கிறோம், அதுக்கப்புறமா அதை வேகப்படுத்துகிறோம், அதுக்கப்புறமா அதை அழகுபடுத்துகிறோம். அதாவது ஃபிசிக்கலோட நம்ம அழகுபடுத்துகிறோம், உடல் மொழியோடு சார்ந்து அழகுபடுத்தக்கூடிய பயிற்சி. முதல்ல கற்றுக்கணும், எப்படி அசைவுகள் போகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம வேகப்படுத்துவது, நம்ம உடல் தகுந்துக்கான, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு உடல் சக்தி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வேகப்படுத்துகிறோம். அதுக்கப்புறமா தனக்கே உரித்தான உடல் மொழியில் அந்த பாடங்களை செய்து வெளிப்படுத்தணும். இதுதான் என்னுடைய பயிற்சி முறை. இந்த பயிற்சி முறையில் முதல்ல ஆரம்ப நிலை, இது பேர் ஒண்டி நிலைன்னு பேர். இடதுகால் ஒண்டி நிலை. துடுப்பு சுற்று பாருங்க, பின்னோக்கி போகணும். கம்பு பின்னோக்கி போய் மேலேருந்து வரணும், நேராக வரணும். இடப்பக்கம் மட்டும், இடப்பக்கம் லெஃப்ட் சைடு மட்டும் வரணும். 1 2 3 4 நம்ம நிறுத்தணும். இது நம்ம பக்கவாட்டில் நடக்கலாம், நேராகவும் நடக்கலாம். இதுதான் பயிற்சி முறை. பக்கவாட்டில் 1 2 3 ஏற்றலாம். இப்போ நம்ம நேர்கோட்டில் ஏறுவோம். பயிற்சி கவனிங்க. 1 2 3 4 கையை கட்ட எடுத்துக்கிறேன். கீழ் வீச்சின்னு பேர். 1 அடுத்தது மேல் வீச்சு, வலதுகால் வச்சு மேல் வீச்சு. 2 அடுத்தது கால் இறக்கம், கட்டு தான் மேல் வீச்சில் இறக்கம். அப்படி நிற்கும். கம்பு இருந்து எடுத்து வலதுகால் வச்சு குத்து. அடுத்தது இடதுகால் சுத்துக்கால், கால் முன்னாடி பக்கம் போயிட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வரணும். சுத்துக்கால், அது சுத்துக்கால் 1 அடி. கம்பு வரும்போது இடுப்புக்கிட்ட வைக்கணும், கழுத்து வைக்கக்கூடாது, இடுப்பில் வைக்கணும். இப்போ கட்டு அறுப்பு மேல் வீச்சில் அடிச்சுட்டு காலை பக்கவாட்டு கொண்டு வந்தோம். இந்த பக்கம் இடப்பக்கம் திரும்பி மேல் பூநூல் அறுப்பு, வலது பக்கம் பூநூல் அறுப்பு, கால் கட்டு முடிவு. இதுதான் 4வது பாடம். இப்போ உங்களை மெதுவாக செய்து காமிச்சேன். இதையே பக்கவாட்டு திசையில், அதாவது சைடில் ஒரு முறை செய்து காமிக்கிறேன், எளிமையாக புரியும். ஒண்டி நிலை 1 2 3 4 கை கிட்ட எடுத்துக்கிறோம். கீழ் வச்சு 1 மேல் வச்சு 2 கட்டில் இறக்கும், அதை மேல் வச்சு 3 கம்பு உரி வைக்கிறேன். வலது வச்சு குத்து சுத்துக்கால் 1 நிற்கணும். கட்டறுப்பு காலை சைடில் வைக்கணும் பக்கவாட்டில். இந்த பக்கம் திரும்பி பூணூல் அறுப்பு, இடப்பக்கம் வலப்பக்கம். 1 2 3 சுத்தில் மடித்து இறக்கம். இதுதான் பாடம். ஒரு முறைக்கு 10 முறை பார்த்தீங்கன்னா பாடம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பாடத்தை நேர்கோட்டு நம்ம செய்து காமிக்கிறேன், பாருங்கள். உங்களுடைய திசையில் பார்த்துங்க. இப்போ காணொலி பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த பயிற்சி. 1 2 3 4 நிறுத்தம். கை கிட்ட எடுத்துக்கிறேன். கீழ் வீச்சு மேல் வீச்சு மேல் வீச்சு குத்து சுத்துக்கால் மேல் வீச்சு இறக்கம். இதை திரும்பி 1 2 கட்டு சுத்தில் இறங்கி இறக்கம். இதுதான் பயிற்சி. இந்த மாதிரி பயிற்சி செய்யுங்க. பயிற்சி பாடம் 4வது பாடம் நாகம் 16. உங்கள் காணொலி பார்த்துட்டு ஏதாவது தகவல் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.